ஹலோ. ஹலோ, என்னடி பண்ற? சும்மா தாண்டி இருக்கேன். நீ என்னடி பண்ற ஸ்வேதா? நல்லா இருக்கியாடி? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. வேற என்னடி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. சொல்லுடி. நான் வந்து சொல்றேன்டி, கூப்பிட்டேன். என்னடி சொல்லு. கூட்டிட்டு போய் 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கிருந்தாடி. 10,000 பட்டுப்புடவையா? சரிடி. எப்படி இருக்கு? எந்த கடையிலடி வாங்குனீங்க? அப்படியாடி? சரிடி, ரொம்ப சந்தோஷம்டி. உனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்த மாதிரியே என் வீட்டுக்காரும் என்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு நகை கடைக்கு திடீர்னு கூட்டிட்டு போயிட்டாருடி. நான் எனக்கு ஷாக் ஆயிருச்சு. போய் பார்த்தா ஒரு வைர மோதிரம் வாங்கி கொடுத்துட்டாருடி. ஆமாடி, எனக்கே சர்ப்ரைஸா இருந்துச்சுடி. பாத்துக்கடி. சரிடி. வேற என்னடி? சரிடி, வைடி. என்னடி இப்படி உன் ஃப்ரெண்டு கிட்ட பொய்யா சொல்லிட்டு திரியற? பொய்யா அடுக்குற? ஏன்ட்டு இப்படி பேசுற? ஏன் அவ மட்டும் என்னை வெறுப்பேத்துறாங்க? 10,000 ரூபாய்க்கு உன் வீட்டுக்காரர் பட்டு புடவை எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் யாரு கேட்டாப்பா அவள்கிட்ட? நகை விக்கிற விலையில நீ பாட்டு வயிறு தோடுங்கிற. அவ என்னடி நினைக்க போறா? ஐயோ, நீ இப்படி தாண்டி பண்ற. ஐயோ, ஏங்க, வைர மோதிரம் அவ 10,000 ரூபாய் பட்டு புடவை சொன்னா நான் வைத்தறிச்சல் ஆகவேன்னு சொன்னா, நான் இப்ப வைர மோதிரம் சொன்னேன்ல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவளுக்கு தூக்கமே வராதுங்க. அதுதான் எனக்கு வேணும். இப்படியே பொய்யா சொல்லிட்டு திரியறா. நானே மாசம் ஆனா வாடகை குடிக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன். இதுல வேற வைர மோதிரம் என் வீட்டுக்காரி எடுத்துக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, இந்த பொம்பளைங்களே இப்படித்தாப்பா. போங்க.